ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்கும் உங்களுக்குலாம். இந்த ஆஃப் ரோடிங் செஷனில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, வணக்கம் மக்களே. ஆஃப்டர் அ லாங் டைம் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ்லாம் போட்டுட்டு வெளில கிளம்பிட்டேன். எது வரைக்கும்னு போக போக தெரியும். நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து ஜோஷ்வான்னு ஒருத்தர் வராரு. அவரை வந்து திருச்சி பால் பண்ணையில் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கமல் vlogs. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்கெண்ட் வேண்டர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பைக்கிங் குரூப்பில் இருக்கோம். அவங்களோட 1 year ஆனிவர்சரி நாளைக்கு. ஸோ வந்து நாங்கள் எல்லாம் மீட்டப் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். லொக்கேஷன் வந்து கிருஷ்ணகிரி, ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் ஜோஷ்வா, தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காரு, ஃபோட்டோகிராஃபராக இருக்கார். ஸோ மீட் பண்ணியாச்சு. அந்த க்ளவுஸை மாட்டுறதுக்குள்ளேயே 1/4 மணி நேரம் ஆயிரும் போல். போகலாம். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மாட்டிட்டு ஃபைனலாக பக்லப் பண்ணி கிளம்பியாச்சு. அவர் இன்னும் ரைடிங் கேஸ் கொஞ்சம் வாங்கலை போல். அதுவும் இல்லாமல் க்ளவுஸும் ஹெல்மெட்டு எல்லாமே இப்போ புதுசாக வாங்கியிருக்காரு. ஷூவும் புதுசாக ஃபஸ்ட்டு இப்போ தான் போட்டு ஓட்டுற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம் அப்படின்னாரு. ஓகே, நமக்கும் மைலேஜ் வரும். துறையூர் தாண்டி போயிட்டுருக்கோம். இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், காவேரி ஆற்றோட தண்ணி வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஏரியா கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று பாசனம்னு சொல்லுவாங்கள்ல, ஆற்று தண்ணியில் பாஞ்சு விவசாயம் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுற ஏரியா. ஸோ இந்த இடம்லாம் பாருங்கள் ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது. ஆக்சுவலி ஹைவேல சென்டரில் செடி வைக்கிறதுக்கு எல்லாம் மரம் வச்சு விடலாம். ஏன் வந்து செடி வைக்கிறாங்கன்னு தெரியல. பாருங்க, அந்த அப்போ ரோடு போட்டப்போ வச்ச கூடிய மரம் அதெல்லாம் பாருங்கள். ரோடே பார்க்கறதுக்கு ஏதோ அந்த காட் ரோடு மாதிரி இருக்கும் இந்த ஏரியா. வாழைத்தோப்பு பாருங்கள் லெஃப்டில், சாரி ரைட்டில். ஸோ அவர் நல்லா தாங்க ஓட்டுறாரு, ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை, நல்லாவே ஓட்டுறாரு, நோ ப்ராப்ளம். கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். ஓகே, ஆனால் அவர் என்ன சொன்னார்னா புது வண்டி, அதனால ரொம்ப ஸ்பீட் போக முடியாது அப்படின்னாரு. நான் வர ஒரு 80 மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு. 4 சர்வீஸ் முடிச்சிட்டாரு. ஸோ பிரச்சனை இல்லை, 80ங்கிறது ஓகே தான். ஸோ நாங்கள் அடுத்து எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டாப் பண்ணுவோம். நான் அப்போ கண்டினியூ பண்ணுவேன். அந்த மணி வந்து பார்த்திங்கன்னா 11. ஹோட்டல் கோகுலப்பிரியா இங்கே தான் சாப்பிட்டோம். எந்த இடம்னா மல்லூர் வெற்றி விகாஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில். ப்ரோ இது புது வண்டி ப்ரோ, அவ்வளோதான் ஹெல்மெட் மாட்டிட்டாரு. கிளம்பலாம். க்ளவுஸ் ஏன் போடலன்னா வெயில் கொளுத்துது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போய் திருப்பி ஸ்டாப் போட போகிறோம். ஏன்னா இன்னும் எல்லோரும் வரல. ஸோ அங்கே போய் வெயிட் பண்ண போகிறதுனால க்ளவுஸ் வந்து நான் போடல. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா சேலமுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். நாம் கரெக்டாக பிளான் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி டிராஃபிக் இல்லாதனால, அதுவும் காலையில் சீக்கிரம் கிளம்புனனால டக்குன்னு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பிரவீன் அண்ணா வந்து வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டாரு. ஸோ இப்போ அவர் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்துட்டு கரெக்டாக அசம்பிளிங் பாயிண்ட்டுக்கு வந்து எல்லோரும் அந்த வாட்டி போய் ஜாயின் ஆகிக்கலான்னு சொல்லி பிளானு. ஸோ எல்லோரும் ஜாயின் ஆகிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்கும் உங்களுக்குலாம். அது நம்ம ரெசார்ட் போய் மீட் பண்ணுவோம். ஓகேண்ணா.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டு பெட்ரோல் அடிக்கணும் நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம பிளாக் பீஸ்ட் இன்றைக்கி கொடுத்த 30 கிலோமீட்டர் மைலேஜுக்கு இப்போதைக்கு பெட்ரோல் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆஃப் டேங்க் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம யுவி அண்ணா கிளம்பிட்டாரு. இது யுவி அண்ணா, அது பிரவீன் அண்ணா, பின்னாடி நம்ம ரித்து பாலா வராரு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனப் பண்ணி நிறுத்தியிருக்கோம். சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டோம். எங்கன்னா சேலம் ஆர்ஆர்லேருந்து கிளம்புறோம். ஜோயா இங்கே தான் இருக்குது, நம்ம பிளாக் பீஸ்ட் இருக்குது. அப்புறம் செந்தில் அண்ணா வந்திருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து ADV 390. ஸோ அவ்வளோதான், இப்போ கிளம்ப வேண்டியது தான். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வந்துட்டோம். கிருஷ்ணகிரி டோல்கிட்ட வந்து எல்லோரும் அசம்பிள் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு ஓகே, பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். வந்துட்டேன். டிஸ்கால் இரு ஓகே, இதுதான் சவுந்தர் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? முத்துவா? ஓ, சீனியரா? எந்த இயர் பாஸ்ட் அவுட்டு? 15ஆ? அப்போ கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஓ, ஓகே. ஹாய் ப்ரோ. கமல், முத்து ப்ரோ, நம்ம சவுந்தர் மாப்பிள்ளை. இப்போ ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். ஸோ அவ்வளோதான், அசம்பிள் ஆயாச்சு, எல்லோரும் வந்துட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ரெசார்ட் போகிறோம். நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் பார்ப்பீங்க. ஓகே, பாய். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணி. என்னென்ன பண்றான் பாருங்க. ஹாய். ஆமா, இவர் ரைடிங் மான்ஸ்டர். லடாக் போயிட்டு வந்திருக்காரு. ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய். இது வந்து ரைடர் கிட்டனால அவர் அப்பப்போ டான்ஸ் ஆடுவார். ஆமா, அதான் சொன்னேன்ல ஜோயா. இதுல போகணுமாமா? பார்த்தியண்ணா வருவாருன்னு சொன்னாங்க. இப்போ ஈவினிங் வந்துருவாருன்னு சொன்னாங்க. ஹாய் சொல்லுங்க. ரெக்கார்டிங்ல தானே இருக்கு. அங்க பாருங்க, ஜோயா இருக்கு. ஹாய்.